இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஜெபம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? சில நேரங்களிலே நாம் எதற்கு ஜெபிக்கிறோம் என்று தெரியாமலே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறோம், தனியாக நின்று ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் எதற்கு ஜெபிக்கிறோம்? வேதம் நமக்கு 6 விதமான காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறது, நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. வசனம் சொல்கிறது, மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமா? அனுதின ஆகாரத்துக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்களுடைய சொந்தமாக நடத்தி வந்த அந்த பிஸ்னஸ் ஒரு லாஸ் ஆகிட்டு, அதனால் எல்லாம் அவர்கள் கடன். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்ங்கிற ஒரு கேள்வியிலே அவர்கள் ஜெபித்தார்களாம். சொன்னாங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆனால் அந்த காலகட்டத்திலே கர்த்தர் முன்பதாக எங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும்போது நாங்கள் எப்படி சாப்பிட்டோமோ அதற்கு அதிகமானபடி கர்த்தர் எங்களை திருப்திப்படுத்தினார், ஆகாரத்திலே திருப்திப்படுத்தினார் சொன்னார். இப்போது நான் நன்றாக இருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டான்னு சொல்லி. இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஆகாரத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஊழியத்திற்கும் ஊழியர்களை அனுப்பும்படி ஜெபிக்க வேண்டும். ஊழியத்திற்கும் ஊழியர்களை அனுப்பும்படியாக ஜெபிக்க வேண்டுமா? மத்தேயு 9:38 தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்கிறார். சில நேரங்களிலே நாம் சொல்லுவோம், ஊழியத்துக்கு ஜெபிப்போம், இல்லை அநேகர் ஜெபிப்போம், ஊழியத்திற்கு ஊழியக்காரரை அனுப்பும்படியாக. நம் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்துக்காக நாம் ஜெபிப்போமா? ஒருவேளை காசு பணம் கூட கொடுத்து விடுவாங்க சிலர். ஊழியத்துக்காக எவ்வளோ நாள் ரூபாய் தருகிறேன், ஆனால் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன். சிலருக்காக அவர்கள் உதவி செய்யக்கூட தயங்குவதில்லை. ஆனால் ஜெபிப்பது, நாம் எவ்வளோ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக கர்த்தர் நாம் ஊழியர்களுக்காகவும் ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்லி நமக்கு கற்றுத் தருகிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டுமா? லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மூன்றாவதாக பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமா? நம்மில் அநேகர், அதாவது கிறிஸ்தவர்களாகி நாம் சொல்வது உண்டு, அநேகர் சொல்றது உண்டு, பரிசுத்த ஆவியானவரை அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற அநேகர் மிக கம்மி. பரிசுத்த ஆவி, அதை அந்த அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நமக்கு ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கும். இன்னும் நான்காவதாக உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்க ஜெபிக்க வேண்டும் சொல்லி என்று வேதம் சொல்கிறது. வசனம் யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நமக்கு சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்காக நாம் கேட்க வேண்டும், கர்த்தர்ட்ட நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு ஒரு வேளை சில நேரங்களில் என்னுடைய நண்பன் ஒருத்தி அவள் சொல்வது உண்டு, இன்றைக்கு நான் சிரிக்க நாளைக்கு அழுதுருவேன் அப்படின்னு. இன்னைக்கு சிரித்தா நாளைக்கு அழுவோம் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை இந்த உலக காரியத்திலே கூட, ஆவிக்குரிய காரியத்தின் கூட நாம் சந்தோஷமாக இருக்கும்படி தான் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஸோ நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவதாக சோதனைக்கு
படாதபடி இருக்க ஜெபிக்க வேண்டும். மார்க்கு 14:38 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெப பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லுவோம். மாம்சீக பலவீனம். சில நேரம் சொல்லுவாங்க, நான் அதிகாலை எழும்பி முன்பது ஜெபித்து கொண்டு வந்தது, ஆனால் இப்போது எழும்ப முடியல, ஜெபிக்க முடியல. இல்லை காலை இரவு ஆராதனைக்கு நான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன், ஆனால் இப்போது என்னால் போக முடியல, ஜெபிக்க முடியலவில்லை. சோர்வு. நமக்கு சோதனைக்குட்படாதபடி நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆறாவதாக, மனுஷகுமாரன் முன்னால் நிற்க வருகையில் காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டுமா? லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படி. சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்பது நமக்குள்ளே கேள்வியாக இருக்கிறது. ஒரு சகோதரி என்னோடு சொன்ன காரியம், அவளுக்கு சில நேரங்களிலே மனசுக்கு சரியில்லை, ஒரு மாதிரி வருது. அப்போது நான் என்ன செய்யணும் தெரியாமல் என்ன செய்வேன்னா, உடனே ஸ்கூட்டி எடுத்து அவர்கள் அசோகா இல்லைனா RMKV இல்லை ஏதாவது ஒரு கடைகளுக்கு போய் மனசை அப்படி ரிலாக்ஸ் ஆகிவிட்டு நான் வருவேன் என்று சொன்னார். நாமும் கூட சில நேரங்களே சில காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை, மாம்சீக பலவீனமோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டால் நம்ம என்ன செய்வோம், நம் உலக மனிதர்களே நாடி செல்கிறோம். உடனே ஃபோன் எடுத்து, அக்கா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குக்கா, இதுக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டு, இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மனுஷனை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போது நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருந்தது போல், ஆனால் மீண்டுமாக நம் வீட்டிற்கு வந்த பின்பதாக பாரம் நமக்கு அழுத்துகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய ஜெபம் எப்படி, எதற்காக நம் ஜெபிக்கிறோம் என்பதை சில நேரங்களில் அறியாமல் ஜெபிக்கிட்டு இருக்கோம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு செல்கிறோம், உறவினர் வீட்டுக்கு செல்கிறோம், பார்க், பீச், அப்படி எல்லா இடத்துக்கும் செல்கிறோம், ஆனால் மனதிலே நிம்மதி இல்லை. ஸோ இன்றைக்கி நாம் எதற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறதை தெரிந்து ஜெபிக்க வேண்டும். நம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? சில நேரங்களிலே நம் மனசுக்கு நன்றாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். நான் ஜெபித்தேன், எனக்கு சமாதானம் கிடைச்சிது, கர்த்தர் இதிலேருந்து ஒரு விடுதலை தந்தார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எவ்வளவேன்னு வருகிறது. ஸோ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஜெபம் மிக முக்கியம். கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கிறோம், கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும்போது ஆத்மா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆண்டவராக தான். ஆத்மா ஒன்றுமே நமக்கு முன்பு நாம் நிற்கும்போது நம்மை வைத்து அநேக ஆத்மாக்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு, ஆத்மா ஒன்று ரட்சிக்காம வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாகவும் கண்டு கொள்ளலாகுமோ. பாருங்க, வெறும் கையா போய் நின்னா வேஸ்ட். இந்த உலகத்தில் நம்ம இவ்வளோ வேணும் ஜெபித்து, இவ்வளோ வேணும் பிரயாசப்பட்டு வேஸ்ட்டு. ஆனால் சமூகத்தில் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் எதற்காக ஜெபிக்கணும்? வேதாகமத்தில் 6 காரியங்கள் நமக்கு கற்றுத்தருக்கிறார். இந்த காரியத்தை நம் மனதிலே வைத்து நம்மளுடைய அனுதின ஆகாரத்துக்காக, ஊழியத்திற்காக, சோதனைக்கு உட்படாதபடி நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஜெபஜீவி எப்படி இருக்கிறது? நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை அறியாமலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் எனக்கு உலகத்தில் இந்த காரியம் இருக்குது, அது வேணும், இது தேவைன்னு சொல்லி சில நேரங்களே நம்மளுடைய ஜெபத்திலே அதை குறித்து நாம் கேட்குறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்று தருகிற 6 காரியங்கள் நமக்கு நம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்று தருகிறார். அதை நாங்கள் எங்களுடைய ஜெப
ஜீவியத்திலே அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபத்திலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பிறகு இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க உடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்குறேன் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை